இந்த பொதுக்கூட்டம் ஆரம்பித்து கொஞ்ச நேரத்திலேயே சிறிது நேரத்திலேயே இந்த தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அப்பொழுது எங்களுக்கு ஊடகத்தின் வாயிலாக கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் அந்த மின்சார விளக்குகள் அணைந்ததாகவும் மின் விளக்குகள் அணைந்ததாகவும் அப்பொழுது ஏற்பட்ட தள்ளுமுள்ளின் காரணமாக எவ்வளவு பேர் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி அதனால் உயிரிழப்பு ஏற்பட்டதாகவும் தகவல் கிடைத்திருக்கின்றன. இது செய்திகள்லாம் வந்திருக்கு, எல்லா ஊடகத்திலையும் பத்திரிக்கை செய்யுங்க. அதோட டிவிக்கு கூட்டம் அறிவிக்கப்பட்டு கூட்டம் நடைபெறுகின்ற பொழுது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு இதே கட்சி டிவிகே கட்சி 4 மாவட்டத்தில் அவருடைய தேர்தல் பிரச்சார கூட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். அந்த 4 கூட்டத்திலும் எப்படி மக்கள் கலந்து கொள்கிறார்கள், எப்படிப்பட்ட நிலைமை என்பதையெல்லாம் ஆய்வு செய்து அதற்கு ஏற்றவாறு முழுமையான பாதுகாப்பு கொடுத்திருக்க வேண்டும் அரசாங்கம், காவல்துறை. அதே போல அந்த பாதுகாப்பு குறைபாடுகள் இருப்பதாக தொலைக்காட்சியில் பார்க்கின்ற பொழுது தெளிவாக தெரிகிறது. ஏற்கனவே நடந்த மாவட்டத்தில் நடந்த டிவிகே அந்த பிரச்சார கூட்டத்திலும் முழுமையான பாதுகாப்பு வழங்கப்பட்டதாக தெரியவில்லை. இதெல்லாம் தொலைக்காட்சியில் பார்த்தால் நான் இதை குறிப்பிடுகிறேன். அதோட இந்த கட்சி மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நான் எழுச்சி பயணம் மேற்கொண்டிருக்கின்றேன். அந்த நிகழ்ச்சியில் கூட காவல்துறை எங்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கொடுத்தாங்க. ஒரு 3-4 மாவட்டத்தில் பாதுகாப்பு கொடுத்தாங்க. இது எந்த மாவட்டத்திலுமே இந்த பொதுக்கூட்டம் நடைபெறுகின்ற இடத்தில் காவலர்கள் அந்த பொதுமக்களுக்கு அதாவது இப்படி கூட்ட நெரிசல் ஏற்பட்டால் அதை ஒழுங்குபடுத்துகின்ற பணியில் ஈடுபடவில்லை. அதே நேரத்தில் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ மற்ற அமைச்சர்களோ எழுது திமுக கட்சி கூட்டம் நடைபெற்ற பொழுது ஆயிரக்கணக்கான காவலர்களை நியமிக்கின்றார்கள். அவர்களுக்கு பாதுகாப்பு இந்த அரசாங்கம் ஒருதலை பட்சமாக நடக்கிறது. இதை இந்த கட்சி அந்த கட்சி என்று பார்க்கக்கூடாது. ஆளு கட்சி எதிர்கட்சி என்று பாராம நடுநிலையோடு இந்த அரசாங்கம் செயல்பட வேண்டும், காவல்துறை நடுநிலையோடு செயல்பட வேண்டும். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது பல்லாயிரக்கணக்கான போராட்டங்கள் நடந்தது. அத்தனை போராட்டங்கள் அனுமதி கொடுத்தோம், முழுமையான பாதுகாப்பு கொடுத்தோம். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் என்னுடைய ஆட்சியில் நடைபெறுகிறது.